நான் உங்கள்கிட்ட ஓகே, நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைபாக எனக்கு மோட்டிவேஷன், அந்த மோட்டிவேஷனை எனக்கு பூஸ்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு. சரி, இப்போ இன்றைக்கி நான் என்ன பார்க்க வந்திருக்கேன், என்ன பார்க்கணும் அப்படின்னா ஏர் ட்ராப் நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. எனக்கே வரமாட்டேங்குது. அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட செட்டிங்ஸ்க்கு வந்துடுங்க. கேம் செட்டிங்ஸ்க்கு வந்துட்டு அக்கௌண்ட் அண்ட் பேசிக்ஸில் வந்தீங்கன்னா ஒரு நிமிஷம். அக்கௌண்ட் அண்ட் பேசிக்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல கஸ்டமர் சர்வீஸ்னு இருக்கா, இந்த கஸ்டமர் சர்வீஸ்க்கு போங்க. வெயிட் பண்ணுங்கள், லோடாக வெயிட் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு வேலாம் சொல்லியிருப்பாங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு. நான் ஒரு டைப்பில் சொல்கிறேன், அந்த டைப் வந்து ஒர்க் ஆகும். நான் கொடுத்துருக்கேன், அது வந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, அதை நான் கடைசியாக காட்டுறேன். சரி, இப்போதைக்கு நான் எப்படி கொடுக்கணும், ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த இடத்துல உங்கள் யூஐடியும் உங்கள் நேமும் அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல ப்ரைவசி பாலிசி டிக் கொடுத்துட்டு செலக்ட் டைப் ஆஃப் ரெக்வஸ்ட்டில் போய்ட்டு பக் ரிப்போர்ட்னு தொட்டுட்டு இதில் என்ன இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இன்டர்நெட்டை டைப் பண்ணுறேங்க. நான் வந்து ஜியோ யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜியோன்னு டைப் பண்ணிக்கிறேன், ஜியோ 4G. ஓகேவா? நீங்கள் என்ன யூஸர் அந்த யூஸர் டைப் பண்ணிட்டு என்ன நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிட்டு இந்த ரெண்டு இதுவையும் அலோவ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் ஓஎஸ், நான் வந்து ஆண்ட்ராய்டு, நீங்கள் ஐஓஎஸ்னா அது ஆப்பிள், ஐஃபோன்னா ஐஓஎஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன், நான் வந்து என்னோடய லொக்கேஷனை போட்டுக்கிறேன், நீங்கள் உங்களோட லொக்கேஷனை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒன்று தரேன், அதை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மை யூஐடிஸ்ன்னு கடைசியாக மை யூஐடிஸ்ன்னு வருதா, அந்த இடத்துல உங்கள் யூஐடியை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை சூஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் இப்போ இந்த ஹோம் பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிடணும். ட்ராப் இருக்கக்கூடாது. ஓகேவா? அதை எடுத்துகிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறேங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நான் சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன ஆயிருக்கு, என்ன அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க நான் காட்டுறேன். இந்த இடத்துல திருப்பி அதே மாதிரி உள்ளே வந்துட்டு இந்த இடத்துல உங்கள் மேலே உங்கள் நேம் காட்டுதா, அந்த இடத்துல தொட்டிங்கன்னா வியூ டிக்கெட்னு இருக்கும். இந்த வியூ டிக்கெட்டை தொட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே இது கொடுத்துருக்கேன்னா க்ளோஸ்னு வந்திருக்கேன். நீங்கள் இதுவே கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஓப்பன் ஆகும். அவங்க படிப்பாங்க எல்லாத்தையும். க்ளோஸ்னு காமிச்சிருக்கா, எனக்கு அவங்க படித்து முடிச்சு எனக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து இது மாதிரி சொல்லியிருக்கேன், அது மாதிரி எனக்கு ஏர் ட்ராப்பே வர மாட்டேங்குது கடந்த 3 நாளாக அப்படின்னு கொஞ்சம் நாளாக நான் சொல்லியிருக்கேன்னா அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து நாங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எவ்வளோ நாள் ஆகும் தெரியல சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ. இது சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு மோட்டிவேஷன். தேங்க்யூ.